ஆக இதிலே அரசியல் யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் புஷி ஆனந்த் மேல் போடுகின்ற எஃப்ஐஆர், நீங்கள் வீக வகுப்பாளர் அர்ஜுன் மீது போடுகின்ற எஃப்ஐஆர், நிர்மல்குமார் மீது போடுகின்ற எஃப்ஐஆர், ஆக இந்த கூட்டத்துக்கு தலைவர், இந்த கட்சிக்கு தலைவர், அவரை பார்க்க தான் பொதுமக்கள் வந்தார்கள். அதனால்தான் இங்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு, மூச்சுத்திணறல் ஏற்பட்டு, பச்சை குழந்தைகள் 1.5 வயது குழந்தை இறந்திருக்கிறது, முதியோர்கள் இறந்திருக்கிறார்கள், கர்ப்பிணி தாய்கள் இறந்திருக்கிறார்கள், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இறந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பேர் அவலத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய திரு விஜய் அவர்கள் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை, ஏன் இதுவரையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் எழுப்பியிருப்பது ஒரு நியாயமான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அரசு வேறு தனியார் கட்டடங்கள் விபத்து நடக்கின்ற போது அந்த கான்ட்ராக்ட் உரிமையாளர்களை கைது செய்கிறார்கள். வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்ற போது அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆந்திராவிலே ஒரு சினிமா காட்சியிலே ஒருவர் இறந்துவிட்டதற்காக அவருடைய கதாநாயகனை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜயோ தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி தலைவர்களோ கைதிகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழலை அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், நீங்கள் சட்டத்தின் துணை கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும். ராகுல் காந்தி வெளிநாட்டிலிருந்து உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி விஜயை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்க வேண்டாம் என்று வேண்டுகோள் தவிர்த்ததாக இன்றைக்கு பல்வேறு முன்னணி பத்திரிகை ஊடக நண்பர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார்கள். எனதருமை தமிழ்நாட்டு மக்களாகிய தமிழர்கள், கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்கள். யார் தவறு செய்தாலும் தவறை சுட்டி காட்டுங்கள். அதை விடுத்து 41 குடும்பங்களில் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது, எழு விழுந்திருக்கிறது, அவர்கள் வீடுகளிலே கொண்டாட்டங்கள் இல்லை, ஆயுத பூஜைகள் இல்லை. ஆனால் விஜய் வீட்டில் விஜய் பயணித்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாட்டம், அங்கு மாலை பூக்கள் தூவப்பட்டு மகிழ்ச்சியாக அவர்கள் எப்போதும் போல் தங்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். கொடிகட்டி கோஷம் போட்டு தேங்காய் உடைச்சி முதல் காட்சியில் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அவர்களை வாழ வைத்த ரசிகர் பெருமக்கள் வீடு எழுவுகோலம் பூண்டிருக்கிறது. இதையெல்லாம் குறித்து தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும், ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பெண் சொல்லுகிறார், என் குழந்தை செத்தால் பரவாயில்லை, ஆனால் விஜயை நான் இப்போதுதான் பார்க்க முடியும் என்று சொல்வதாக செய்திகள் வருகிறது. விஜய்க்காகவே நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். ஒருவர், நான் திருமணம் செய்து கொண்டேன், ஆனாலும் நான் விஜயை காதலிக்கிறேன், முதல் கட்டமாக அவர் அப்பாவிடம் பேசிவிட்டேன், எப்போதாவது நான் விஜயை சந்தித்து அவரை நான் காதலிக்கிறேன், உங்களோடு வாழ விரும்புகிறேன் என்று சொல்வேன் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு, தமிழர் பண்பாட்டுக்கு, நாகரிகத்துக்கு, தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவமானமாக தமிழர்கள் கருதி தலகுனிய வேண்டும், வெட்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத, ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கூட்டம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது தமிழ் சமூகத்திற்கு நல்லதல்ல. ஆதலால் எனது அருமை தமிழ் சமூகமாகிய நீங்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். விஜய் வருகிறார், உங்கள் விஜய் வருகிறார் என்ற உடனே வருகின்ற நீங்கள், இன்றைக்கு உங்கள் விஜய் உங்களோடு நின்றாரா? உங்கள் விஜய் உங்களை காப்பாற்ற மருத்துவமனைக்கு வந்தாரா? பணம் இருக்கிறது என்பதற்காக வீட்டிலிருந்து நட்டையீடு என்று சொல்லக்கூடிய இழப்பீடை அறிவித்துவிட்டு அவருடைய வேலையை தொடர்ந்து செய்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அனாதையாகி இருக்கிறது? இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது? ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யார் தவறு செய்திருந்தாலும், ஒரு டிஎஸ்பி அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கிறது, அங்கு வர வேண்டாம், முன்கூட்டியே நிறுத்துங்கள் வாகனத்தை என்று சொல்லுகின்ற போது அதை மீறி அவர்கள் வருகிறார் என்றால் நான் கேட்கிறேன், இதுவே மற்ற கட்சிகள் இருந்தால் அப்படி அனுமதிப்பீங்களா? சின்ன சின்ன இயக்கங்கள், அமைப்புகள் மீறி போனால் அனுமதிப்பீங்களா? நீங்கள் உடனே தடுத்து நிறுத்த மாட்டீங்க? வாகனத்தில் இருக்கிற வண்டியை ஆஃப் பண்ணி சாவியை எடுக்க மாட்டீங்க? ஏன் இங்கே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலை? ஒரு டிஎஸ்பி சொன்ன கேட்கல அப்படின்ன பிறகு அங்கே எஸ்பி வந்துருக்கணும்ல ஸ்பாட்டுக்கு, இல்லை அந்த ஜோன் ஐஜி லெவலில் வந்து வண்டியை தடுத்து நிறுத்திருக்கணும் இல்லை? ஆக காவல்துறை அவர்களும் இன்றைக்கு ஒரு சில காவல்துறை அல்லது சென்னையில் இருக்கிற நிர்வாக தலைமை அதிகாரிகளும் விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சாரங்களால் மக்களுக்கு அவசரம் ஏற்படுகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது,
திருச்சியிலே 15,000 பேர் வேலைக்கு போக முடியல, பலக்கணக்கான மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல, பள்ளிக்கு செல்ல முடியல, அவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று நான் இந்த முதல் பயணத்திலேயே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னேன். விஜய்க்கு மட்டும் தடை விதிக்க வேணும்னு சொல்லல, அனைத்து ரோடுகளுக்கும் ரோட் ஷோக்களுக்கும் தடை விதிங்க, எடப்பாடிக்கும் தடை விதிங்க, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆகிய நீங்களும் ரோட் ஷோவை நடத்தாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு காவல்துறையை தடை விதிச்சிருந்தா இன்னைக்கு 41 உயிர்கள் பலி போயிருக்காது. ஆக இங்கு மக்களுடைய வலிகளை, மக்களுடைய வேதனைகளை உணராமல் திரு நடிகர் விஜய் இருக்கிற பாப்புலாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகத்தன்மையோடு இருக்கிற மக்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக இதில் ராகுல் காந்தி தலையிடுகிறார், மோடி தலையிடுகிறார், அமித்ஷா தலையிடுகிறார் என்பதற்காக நம்முடைய காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இதில் தப்பு செய்தவர்களை தப்பிக்க விடக்கூடாது. தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் கள ஆய்வில் மூத்த பத்திரிகையாளர்களாக இருந்து தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற திரு மணியாக இருக்கலாம், திரு ரவிசங்கராக இருக்கலாம், திரு நக்கீரன் கோபாலாக இருக்கலாம், திரு SP லட்சுமணனாக இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திரு RK ராதாகிருஷ்ணனாக இருக்கலாம், இன்றைக்கு திருமதி லட்சுமியாக இருக்கலாம், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள், நீங்க எந்த தொலைக்காட்சியும் சாராத தனிப்பட்ட செய்திகளை சேகரித்து இந்திய அளவிலே செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற தமிழ்நாட்டுடைய இன்டெலெக்சுவல் செக்ஷன், அறிவுசார் பொதுமக்கள், அறிவுசார் பத்திரிகையாளர்கள், அறிவுசார் பத்திரிகை ஆசிரியர்கள், யாராவது ஒரே ஒரு நபர் தங்களுடைய கள ஆய்வில் நம்முடைய லண்டன் IBC திரு கவிதா முரளிதரிலிருந்து யாராவது ஒருவர் அங்கு கல்லெறியப்பட்டுதான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது, அங்கு திட்டமிட்டு 1000 பேர் கத்தியோடு வந்து கீரிதான் அப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனா விஜயனுடைய ரசிகர்கள் இன்னமும் விஜயை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற போர்வையில் அங்கு கத்தி எடுத்துட்டு வந்து வச்சு வெட்டினாங்க, கீரனாங்க, துண்டை கழுத்துல போட்டு முறுக்கி கொன்னாங்க, மயக்கம் போட்டு தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல போடும்போது அங்கிருந்த செவிலியர்கள் டாக்டர்கள் ஊசி போட்டு கொண்டாங்க. எல்லாம் விஜய் ரசிகர்கள் யூடியூப்ல பேசுறது, தங்களுடைய முகநூலில் பதிவிடுறது எல்லாம் ஒரு அறிவிலித்தனமான நடவடிக்கை. இதை பார்த்து உலகம் கைகுட்டி சிரிக்கிறது. இப்படி கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஜென்மங்களாக தமிழர்கள் இருக்கிறார்களே, என்றைக்கு இவர்கள் ஆறறிவோடு சிந்தித்து உண்மையை இந்த உலகுக்கு சொல்வார்கள் என்று இந்திய நாடு முழுக்க இருக்கிற வடநாட்டு ஊடகங்களால் கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு கேரளாவுடைய மனோகரமா என்கிற ஒரு தொலைக்காட்சி ரொம்ப கேவலமாக தமிழர்களை காரி துப்புறான். இப்படி ஒரு மானங்கெட்ட மனிதர்களா தமிழர்கள் என்று. ஆக தமிழ்நாடு தமிழர் வாழ்வுரிமைக்காக போராடுகிற எங்களை போன்றவர்கள் நாங்கள் தலைகுனிந்து அவமானப்பட்டு நிற்கிறோம். எங்கள் தமிழர் நிலத்தில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் 41 பேர் ஒரு சினிமா நாயகனை பார்ப்பதற்காக சென்று தங்கள் இன்னுரை துறந்திருக்கிறார்கள் என்கிற வலியோடும் வேதனையோடும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சூழலில் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்வதும் விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் களம் இறங்குவோம் என்று சொல்வதும், முதலில் இதை கண்டித்து 28ஆம் தேதி ட்வீட் செய்த பல RSS BJP தலைவர்கள் மறுநாள் அதை அனைத்தும் டிலீட் செய்துவிட்டு விஜயை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வரப்பட்டது. அதிலே கோலாகார் சீனிவாசன் என்கிற ஒரு RSS பத்திரிகையாளர் சொல்லுகிறார், விஜய் உடனடியாக மோடி அவர்கள் தலைமையில் கூட்டணியில் இணைந்தால்தான் நாங்கள் அவரை காப்பாற்ற முடியும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். விஜய் அவர்கள் சென்னைக்கு சென்று 3 மணி நேரம் ஒரு RSS தலைவர் அவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது? திரு விஜய் அவர்களை பின்புலமாக இருந்து இத்தனை ஆண்டு காலமாக, இந்த 2 ஆண்டு காலமாக இயக்கியது, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது, யாரை விமர்சிக்க வேண்டும் என்று எல்லாமே இன்றைக்கு தயார் செய்யப்பட்ட, ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு அஜெண்டா என்கிற அடிப்படையில் நடந்தேறி இருக்கிறது என்பதாகத்தான் நான் அறிகிறேன். ஆக அந்த வகையில் விஜய் அவர்களுடைய எந்தவித ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல், பொதுமக்களிடம், தமிழக மக்களிடம் ஒரு மன்னிப்பு கோராமல், அந்த உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு நான் வருகிறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் என்று ஒரு மன்னிப்பை கூட கோராமல் அவருடைய அந்த வெளியீடு என்பது ஏற்புடையதல்ல. அது மனித நாகரிகமற்ற ஒரு செயலாகத்தான் உலக தமிழ் சமூகம் பார்க்கிறது.